ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்க போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நாம் பார்த்துட்டு வரோம். அந்த தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். 2021 இங்கே அப்துல் வஹாப் திமுக கட்சியை சார்ந்தவர் 55% வாக்குகளை பெற்று கேஜேசி ஜெரால்டு அதிமுக கட்சியை சேர்ந்தவரை வீழ்த்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்பொழுது முகமது முபாரக் எஸ்டிபிஐ இங்கே போட்டியிட்டார். அவர் 12,000 வாக்குகள் தான் வாங்கினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் தான் இப்பொழுது நன்னிலத்தில் போட்டி போடுறாரு. அதுங்கிறது வேறு கதை. சென்ற முறை 58.89% வாக்கு தான் பதிவாக இருந்தது. இந்த முறை 68.97% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறையும் அப்துல் வஹாப் திமுக கட்சியின் சார்பாகவும், சையது சுல்தான் சம்சுதீன் அவர் அதிமுக கட்சியின் சார்பாகவும், டாக்டர் சங்கர நாராயணன் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், மரிய ஜான் தாவேகா கட்சியின் சார்பாகவும் போட்டிடுறாங்க. அதிமுக இந்த இடத்துல போட்டியிலேயே இல்லை அப்படின்னு பிரச்சாரத்தின் போதே பலரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை வஹாப் செட்டப் செய்து விட்டார் அப்படிங்கிறது தான் கள நிலவரம் சொன்னது. நம்மளுக்கும் அப்படி தான் செய்தி வந்தது. அந்த கள ஆய்வில் ஈடுபட்ட விஜய்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். பாளையங்கோட்டை யாருக்கு வசமாகிறது? பாளையங்கோட்டை இந்த டைமும் திமுகவுக்கு தான் சார் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிமுக வேட்பாளர் கடைசி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு சரியா போகலன்றது மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. இன்னும் நிறைய கிராமங்களுக்கு போகல அப்படின்றது அதிமுகவினர் மத்தியிலே ஒரு எதிர்ப்பை கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு டிவிகே வேட்பாளர் ஒரு கிறிஸ்துவர், அதனால அவர் எல்லா சர்ச்சிலையும் போய் அவருக்கு மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட்டுகள் இருந்தது. இந்த தொகுதியில இரண்டாவது இடத்துக்கு வாய்ப்பு தாவேக்காவுக்கு அதிகமாவே இருக்கு. கிறிஸ்தவர்களுடைய பெரும்பான்மையான வாக்கு மரிய ஜானுக்கு விழுந்திருக்கு. அதனால அவர் 2வது இடத்துக்கே வருவார் அப்படிங்கிறீங்க? ஆமா சார். அப்படின்னா பர்சன்டேஜ்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? பர்சன்டேஜ் 18-20% ஓட்டு பாளைய சட்டமன்றத்துல டிவிகே வேட்பாளர் வாங்குறாரு சார். நாம் தமிழர் எப்படி இருக்கும்? டாக்டர் சங்கர நாராயணன் அவங்க அப்பா பெரிய லெவல்ல ஒரு அட்வொகேட்டா இருந்தாலும் இந்த தேர்தலில் அவருக்கு போனட்டையே வாங்கின வாக்கு வங்கியை காட்டி மிகவும் குறைவான வாக்குகள் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் யாரு? தாவேக்காவா? கண்டிப்பா தாவேக்கா தான் சார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இது கருத்து கணிப்பே நம்ம எடுத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அப்பயே ஃபீட்பேக் வந்துருச்சு. ஏன்னா யார் எதிர்த்து போட்டிடுறாரோ அவர் பிரச்சாரத்துக்கே போகல, அவரைத்தான் நிற்க வேண்டும்ங்கிறது மாதிரியே செட்டப் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் அங்கே பரவலாக பேசப்பட்டது. சையது சுல்தான் சம்சுதீன் அவர் வஹாபினால் வாங்கப்பட்டவர் அப்படின்னே கூட அந்த பகுதி மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சாரத்துக்கு போகாமல் இருந்தாருன்னா பார்த்துங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேண்டிடேட்டை அதிமுக நிறுத்தியிருந்தாங்க. அதே நேரத்தில் தாவேக்கால மரிய ஜான் போட்டிட்டு இருக்காரு. அவர் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டயோசிஸில் இருக்கக்கூடிய பிஷப்புகள், ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சந்திச்சிருக்காரு. ஒரு மாதிரியாக கன்சாலிடேட் ஆகியிருக்குது. இது திமுகவுக்கு ஆதரவாக போடலாம் அப்படின்னு நினச்சிருந்த கிறிஸ்தவர்களை கூட திருச்சியில் மண்டியிட்டு ஜெபம் செய்ய விஜய் போன உடனே எல்லாருக்கும் மனசு இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக தெரிகிறது. அதனால் இந்த பகுதியில் மரிய ஜான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்கிறதுனால அதிமுகவை விட முன்னணியில் 2ஆம் இடத்திற்கு தாவேக்கா வரும் அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பாளையங்கோட்டையில் இருக்குது. வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.